ஸ்ரீ தியாக பிரம்மம் 8ஆம் பகுதி. தற்சமயம் திருவையாறில் உள்ள ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் சந்நிதி கைங்கரியத்தை ஏற்று ஸ்ரத்தையோடு நடத்தி வருபவர்கள் மகானின் தமையனாரான பஞ்சநத பிரம்மத்தின் வழி வந்தவர்கள் ஆவர். எந்த சகோதரர் ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு முற்றிலும் எதிரானவராக சித்தரிக்கப்பட்டாரோ சாக்ஷாத் அந்த பஞ்சநத பிரம்மத்தின் வம்சாவளியினர் எப்படி சந்நிதியின் பொறுப்பை ஏற்று இன்று வரையிலும் சீரிய முறையில் நடத்தி வருகின்றனர் என்பது இங்கே சிந்திக்கத்தக்கதாகும். நேற்றைய பதிவில் ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கும் அவரது சகோதரர் பஞ்சநத பிரம்மத்திற்கும் இடையில் நிலவிய உண்மையான உறவு நிலையை குறித்து அடியேன் படித்தறிந்த செய்திகள் பதிவிடப்பட்டிருந்தது. ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் குடும்பத்தை குறித்து ராமபிரானின் அருளால் உண்மையான நிலையானதை அறிய இயன்றது. ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் குடும்பமும் அவரது தமையனாரான பஞ்சநத பிரம்மத்தின் குடும்பமும் ஒரே குடும்பமாக அவர்களது தந்தைக்கு கொடையாக வந்த இலக்க எண் 31 திருமஞ்சன வீதி இல்லத்தில்தான் இறுதி வரையில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் சகோதரர் பஞ்சநத பிரம்மம் தன் சகோதரர் பூஜித்து வந்த ராமசீத்தை விக்கிரகங்களை இல்லத்திலிருந்து அப்புறப்படுத்தியது நிஜம்தான் என்றாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இத்தகையதொரு நிகழ்வு நடந்தேறியது என்பதை சரிவர தெரிந்து கொண்டால் அல்லவா நம் மகான்களின் வரலாறு எவ்வளவு தூரத்திற்கு பின் வந்த விஷ ஜந்துக்களால் திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர இயலும். ஸ்ரீ தியாக பிரம்மம் தினமும் அதிகாலையில் காவிரி நதியில் நீராடிவிட்டு தமது தம்பூரா மற்றும் சப்ளாக்கட்டை சகிதமாக நாம பஜனை செய்து கொண்டு வீதிகள் தோறும் மெய் மறந்து தமது சூழலையும் மறந்து சென்று கொண்டிருப்பார். ராமனே பாந்தவன், ராமனே ரக்ஷகன் என்கிற கொள்கை உடையவர் ஆதலால் தமது வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக இவர் இல்லங்கள் தோறும் சென்று ஒரு நாளிலும் கை ஏந்தியவர் இல்லை. கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் சிறிய செம்பில் தானாக சேருகிற தானியங்களை கொண்டு அன்றன்று சமைத்துண்டு இவர்களது குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கின்றது. பஞ்சநத பிரம்மம் தம் சகோதரர் அளவிற்கு ராம பக்தியில் ஆழ்ந்து அமிழ்ந்திருப்பவர் அல்லர் எனினும் அவரும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை உடையவராகவும் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்தவராகவும் இருந்தார். தமக்கு இளையானான ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் இசை புலமையை குறித்து அளவற்ற பெருமிதமும் அதனால் அவர் மீது அபரிமிதமான பாசத்தையும் உடையவராகவும் பஞ்சநத பிரம்மம் விளங்கினார். ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் சரீரம் குரல் வளம் கேட்பவரை மதிமயங்க செய்வதாக இருந்ததால் வீதியில் இவர் பஜனை செய்து கொண்டு செல்லும் சமயம் அதை காத்திருந்து செவிமடுப்பவர்கள் அநேகம் பேர் அவ்வூரில் இருந்தனர். மெல்ல மெல்ல இவரது பொருள் செறிந்த பாடல்களும் அவற்றை அவர் தெய்வீக ராகங்களில் குழைத்து குழைத்து பாடுகின்ற நேர்த்தியும் சிலர் மூலமாக அக்காலத்தில் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னனின் அரசவை கவிஞர்களை சென்றடைந்தது. எல்லோரும் கொண்டாடுகின்ற அந்த தெய்வீக கானத்தை ஸ்ரீ தியாக பிரம்மம் அறியாமல் தாமும் அனுபவித்த அக்கவிஞர்கள் பெருமகிழ்வும் வியப்பும் அடைந்தனர். இப்பேற்பட்ட திறமை வாய்ந்த ஒரு அபூர்வமான வித்வான் அவசியம் நம் மன்னரால் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்த அப்பண்டிதர்கள் சரபோஜி மன்னரிடம் ஸ்ரீ தியாக பிரம்மத்தை குறித்து எடுத்துரைத்தனர். மன்னனும் தகுந்த பொன்னும் பொருளும் பரிசாக அளித்து ஸ்ரீ தியாக பிரம்மத்தை அரசவைக்கு அழைத்து வரும்படி கூறினார். ஆனால் ஸ்ரீ தியாக பிரம்மமோ இந்த பொன்னையும் பொருளையும் விரும்பாதவராய் ஐயன் ஸ்ரீ ராமன் முன்னே அரசன் பொன்னும் எடுபடுமா என்கிற அர்த்தத்தில் நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா என்கிற பாடலை பாடி வந்தவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். அரசர்களுக்கே உரிய அகங்காரம் சரபோஜி மன்னரிடமும் இருந்ததால் அவர் தன்னை ஸ்ரீ தியாக பிரம்மம் அவமதித்து விட்டதாக எண்ணி கோபம் கொண்டார். விளைவு ஸ்ரீ தியாக பிரம்மத்தை சிறையில் அடைக்கவும் அவர் முடிவு செய்தார். இச்செய்தி அதிசீக்கிரமே பஞ்சநத பிரம்மத்தை வந்தடைந்தது. துடிதுடித்து போனவர் சகோதரனை பதைப்போடு அழைத்தார். தம்பி,
அரசன் தந்த பொன்னையும் பொருளையும் நீ நிராகரித்ததால் உன் மீது அவன் கடும் கோபம் கொண்டிருக்கிறான். உன்னை சிறையில் அடைக்கவும் தற்சமயம் அவன் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இராஜாங்க சேவகர்கள் இங்கே வரும் முன்னே நீ இந்த இரவோடு இரவாக க்ஷேத்ராடனம் புறப்படுவாய். இதை விட்டால் நீ தப்பிப்பதற்கு வேறு உபாயம் இல்லையப்பா. விழிநீர் துளிர்க்க வார்த்தையாடிய தமையனை கண்டு புன்னகைத்தார் ஸ்ரீ தியாக பிரம்மம். தமையனாரே, எதற்கு இந்த அச்சம்? கோதண்டபாணியாகிய நம் ராமன் இந்த கோமகனிடமிருந்து என்னை ரட்சிக்க மாட்டானா? தவிரவும் நானும் என் ராமனை விட்டு இருக்க மாட்டேன், அவனாலும் என்னை விட்டு இருக்க இயலாது. அதனால் நான் எங்கும் போகவில்லை தமையனாரே, வருவது வரட்டும். தீர்மானமாக கூறிவிட்ட சகோதரனுக்கு என்ன பதில் கூறுவதென்று அறியாமல் தவித்து போனார் பஞ்சநத பிரம்மம். நடுநிசியை கடந்த வேளையிலும் உறக்கம் வராமல் அவர் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். என் தம்பியை அரசன் சிறைப்பிடித்தால் என்னவெல்லாம் செய்வானோ தெரியவில்லையே. ஒருவேளை அவனை கசையால் அடிப்பானோ, கஞ்சி மட்டுமே கொடுப்பானோ, கண்ணீர் சிந்த வைப்பானோ, கதையையே முடித்து விடுவானோ? ஐயகோ, ராஜகோபம் பொல்லாது என்பார்களே. என் தம்பி பரம சாது ஆயிற்றே. ரொம்பவும் மென்மையான சரீரம் கொண்ட இவன் எப்படி ராஜ துவேஷத்தை தாங்குவான்? இல்லை இல்லை, ஏதேனும் நான் தான் செய்ய வேண்டும். இவனை காப்பாற்றியாக வேண்டும். ஜேஷ்ட பிராதா பித்ரு சம என்பார்கள். மூத்த சகோதரன் தந்தைக்கு சமமானவர். அப்படியானால் இப்பொழுது அரசனிடமிருந்து இவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என்ன செய்வது? இவனை எப்படி இங்கிருந்து அகற்றுவது? அஞ்ஞானம் மேலிட விசனத்தோடு இருந்தவருக்கு சற்று முன்னே ஸ்ரீ தியாக பிரம்மம் கூறியது நினைவிற்கு வந்தது. என்ன கூறினான்? என் ராமனை விட்டு நான் இருக்க மாட்டேன், அவனும் என்னை விட்டு இருக்க மாட்டான் என்றதோடு அந்த கோதண்டபாணியே என்னை காப்பாற்றுவான் என்று உறுதிப்பட பேசினானே. இப்போது இந்த ராமன் எப்படி என் சகோதரனை காப்பாற்றப் போகிறானோ ஒன்றும் புரியவில்லையே. ஹே ராமா, ராமா! அவர் நெஞ்சம் அரற்றியது. அதே க்ஷணத்தில் அவர் மனதில் அந்த யோசனை மின்னலாய் ஒளிர்ந்தது. வேறு வழியே இல்லை. ஹே ராமா, தசரத நந்தனா, சிறிது காலத்திற்கு நீ மறைந்திருக்க வேண்டுமடா. நான் செய்ய போகிற இக்காரியத்திற்கு இந்த பாவியை மன்னித்து விடு அப்பனே. சடக்கென எழுந்தவர் ஸ்வப்னத்தில் சீதாராமனை கண்டு அகமுருகி கிடக்கின்ற தன் தம்பியை பார்த்தார். இதுவே சமயம். இதை நழுவ விடக்கூடாது. நெஞ்சோடு நெஞ்சாக சீதாராம விக்கிரகங்களை இறுக அணைத்து கொண்டு மெல்ல வாயிற்திடலை தள்ளி கொண்டு வெளியே வந்தார். எங்கும் இருளப்பி கிடந்தது. ஆனால் எந்த இருளையும் போக்க வல்லவன் அவரது கரங்களில் உளிர்ந்து கொண்டிருந்ததால் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த காவிரி நதியை நோக்கி அவரது நடை விரைந்தது. 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.